शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஞான வாசிஷ்டம் இறைவனுக்கு. யதஸ் சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரெஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம். இரண்டாவது தேவ பூஜை கதை. பாடல் 43 44. பெருகு மனத்தின் மனனத்தின் பிராண அபானன் தன்னடுவில் இருதயங்கந்தரம் தாழு இடையில் புருவத்து இடையில் மூக்கு உருவின் நுனியில் 36 உற்ற பதத்தில் உள்ளத்தின் திருகள் கடந்த மற்றப்பால் செரியும் போத தேவதையே. என்னது உடலில் சிற்கதிராய் இலங்கு தெய்வ நான் என்னை உண்ணு மனம் கண் வாக்குகள் உடைய சக்தி திரளெல்லாம் பின்னமின்றி நாயகனை பிரியா மகளிர் போல் நாளும் துண்ணும் என்றே அனவரதம் தொடர் பாவனை செய்திடல் வேண்டும். ஆத்ம தியானம் என்ற தேவ பூஜையை எவ்வாறு செய்வது என்று சிவபெருமான் வசிஷ்டருக்கு உபதேசித்ததை வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு உபதேசித்து வருகின்றார். இடைவிடாத ஆத்ம தியானமே ஆத்ம பூஜை ஆகும். நிர்குண மானச பூஜா என்று பார்க்கிறோம். ஆச்சாரியர் இப்படி ஒரு கிரந்தம், இப்படி ஒரு பாடல் பண்ணியிருக்கிறார். நிர்குண மானச பூஜா. இப்படி நிர்குணத்தை, நிர்குண பிரம்மத்தை, ஆத்மாவை மானசிகமாக பூஜித்தல் என்பது தேவ பூஜை. ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம் நிர்குண பிரம்மம் தான். அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டு முதல்ல அதை அறிந்து கொள்ளணும், பிறகு இடைவிடாது சிந்திக்கணும். இங்கே புற பூஜையில் இருக்கிற மாதிரியான உபகரணங்கள் உபச்சாரங்கள் எதுவும் இல்லை. ஆத்ம தத்துவத்தை சிந்தித்தல் என்பதுதான். இந்த ஆத்மாவானது இந்திரியங்கள், மனது, புத்தி
அனைத்திற்கும் வேறாக, அனைத்திற்கும் ஆதாரமாக, அனைத்தையும் இயக்குவதாக, அனைத்தினுடைய இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பதாக இருக்கின்றது. ஆனால் அது நேரடியாக இயக்கிறதுங்கிறது இல்லை, இந்த இயக்கங்களுக்கு அது காரணமாக இருக்கின்றது, அதிஷ்டானமாக. இவற்றினுடைய இருப்பிற்கும் அது சத்தம்சத்தில் அதிஷ்டானமாக காரணமாக இருக்கின்றது. இவற்றினுடைய இயக்கங்களுக்கும் சித்தம்சத்தினால அது காரணமாக இருக்கின்றது. எப்படி சூரியனுடைய இருப்பு, சூரியனுடைய பிரகாசம் அதுதான் பூமியினுடைய இருப்பிற்கும் பூமியினுடைய இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கின்றதோ, அப்படி பூமியில் நடக்கக்கூடிய அனைத்து மாற்றங்களுக்கும் சூரிய சக்தி காரணமாக இருக்கின்றது. அதே சமயம் நேரடியாக சூரியன் ஒன்றும் செய்யவில்லை, அவரிடத்தில் இருக்கின்றார். அது மாதிரி ஆத்மா நிர்விகாரமாக தான் மாறுபடாததாக இருந்து எல்லா மாற்றங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. ஆத்மாவினுடைய அந்த சைத்தன்ய அம்சத்தினுடைய பிரதிபிம்பம் இந்த சாத்விகமான மனதில் ஏற்பட்டு பிறகு அது இந்திரியங்கள், உடல் என்று அனைத்திற்கும் செல்லுகின்றது. அதனால் அவைகள் தற்காலிகமாக சேதனத்தன்மையை அடைந்திருக்கின்றன. கண்ணாடியில் சூரியனுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டு அது தான் பிரகாசத்தை அடைந்து இன்னொரு பொருளை பிரகாசிக்கக்கூடிய சக்தி உடையதாக ஆகியிருப்பது போல. இப்படித்தான் நம்ம தியானம் பண்ணணும். அதனால் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு மனனத்தின் பிராண அபானன் நடுவில், இந்த பிராண அபானனுக்கு நடுவில் அதற்கு ஆதாரமாக அதை பிரகாசிப்பதாக இருதயம், கந்தரம், தாலு இடையில், இவைகளுக்கு இடையிலும், இருதயம், கழுத்து, நாக்கு இவைகளுக்கு மத்தியிலும், புருவ மத்தியில், புருவங்களுக்கு இடையில், மூக்கினுடைய நுனியில், இப்படி உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு தத்துவங்கள் 36 தத்துவம் என்று அதை பிரிக்கலாம். 36 தத்துவங்களாக அதற்றினுடைய இயக்கத்திற்கு காரணமாக எது இருக்கின்றதோ அது ஆத்மா. எனது உடலில் சித்கதிராய் இலங்கு தெய்வ நான் என்னை, சித் சொரூபமாக சித் சக்தியாக இருக்கின்ற ஆத்மாவாகிய நான், மனம், கண், வாக்குகள் உடைய சக்தி திரள் எல்லாம் பின்னம் இன்றி, இந்த மனது, கண், வாக்கு, கண்ணுங்கிறது ஞான இந்திரியங்களுக்கு உபலட்சணம், வாக்குங்கிறது கர்ம இந்திரியங்களுக்கு உபலட்சணம், அப்புறம் அந்தःகரணம்ங்கிறது மனது. இதெல்லாம் இது ஒன்றொன்றிலையும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. சக்தி தான் வெளிப்பட்டு அது செயலுக்கு காரணமாக இருக்குது. பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி என்று ஞான இந்திரியங்களில் எடுத்தல், கொடுத்தல், நடத்தல், பேசுதல் என்று வாக் சக்தின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சக்தி ரூபமாக இப்படி அநேக சக்திகளாக சக்தி திரள் எல்லாம், இந்த சக்திகளுக்கெல்லாம் மையமாக ஆதாரமாக இருக்கிறது, சக்திகளுக்கெல்லாம் சக்தியை கொடுப்பதாக இருக்கிறது ஆத்மா. அதனால் இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஆத்மாவை மையமாக கொண்டு இருக்கின்றன, ஆத்மாவை சார்ந்தே இருக்கின்றன. ஆத்ம சம்பந்தம் இல்லை என்றால் இவைகள் இல்லை. அதற்கு தான் உதாரணம் சொன்னார், நாயகனை பிரியா மகளிர் போல் நாளும். ஒரு அந்த காலத்து நாயகன், அந்த காலத்து நாயகி. அதனால் ஒரு கணவனை விட்டு பிரியாத மகளிர் போல, ஒரு தர்ம பத்தினி போல, அப்போ அவர்களை சார்ந்து இருக்கின்ற தன்மை வாழ்க்கை இருக்கின்றது. எல்லாவற்றிலும் அவர்கள்தான் மையம் அவர்களுக்கு. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவி, குடும்ப தலைவிக்கு குடும்ப தலைவன் தான் மையம். அவர்களை மையமாக கொண்டு தான் இவர்களுடைய வாழ்க்கையானது நடக்கின்றது. அதனால் மனைவி, குழந்தைகள் எல்லோருமே கணவனை, தந்தையை மையமாக கொண்டவர்கள். அது மாதிரி என்றே அனவரதம் தொடர் பாவனை செய்திடல் வேண்டும் என்று இடைவிடாமல் பாவித்தல், சிந்தித்தல். பாவனைங்கிறது சிந்தித்தல் தான். பாவித்திடல் வேண்டும், சிந்தித்திடல் வேண்டும். அதான் தியானம். இதுதான் பூஜை. அதனால் இந்த தியானம்தான் பூஜை. ஆத்மா இல்லாமல் உடலோ மனதோ வாக்கோ இவற்றினுடைய செயல்பாடுகள் இல்லை. இது அனைத்தும் நாம் என்ன அறியாமையில் இதையே நான் என்று நினைக்கிறோம். உடலையே, இந்திரியங்களையே, மனதையே நான் என்று நினைக்கின்றோம். எதனால்? இவைகள் தான் இயங்கி கொண்டிருக்கு.
சேதனத்தன்மை உடையதாக இருக்கின்றது. அதனால் நமக்கு நான்கிற உணர்வானது இருக்கின்றது. அதனால் இதை நான் நினைக்கிறோம். வாஸ்தவமாக இவைகள் சுதந்திரமாக இயங்கக்கூடியவை அல்ல, இருக்கக்கூடியவை அல்ல. ஆத்மாவை சார்ந்து இருக்கக்கூடியவை. ஆத்மா தான் சத்வஸ்து சித்வஸ்து, ஒரே உண்மை பொருள், ஒரே அறிவு பொருள், ஒரே சேதன பொருள் என்று புரிந்து இவையெல்லாம் அதை சார்ந்து இருக்கின்றது. இதுவரை எவைகளெல்லாம் நான் என்று நினைத்து கொண்டிருந்தனோ அவைகளெல்லாம் வெறும் நிழல்கள், சார்புடையவை, சுதந்திரமானவை அல்ல. அவைகள் ஜடமானவை. ஆத்மா ஒன்றே சுதந்திரமானது, சேத்தனமானது. அதை சார்ந்தே இவைகள் இருக்கின்றன என்று சிந்தனை பண்ணுறது. உடம்பு நான் என்ற எண்ணம் மாற்றி, இந்திரியங்கள் நான் என்ற எண்ணத்தை மாற்றி, மனது புத்தி இதைதான் நான் என்ற எண்ணத்தை மாற்றி, இவைகள் ஜடமானவை, இவைகளெல்லாம் ஆத்மாவை சார்ந்திருக்கின்றன, ஆத்மா சுதந்திரமானது, அதுவே நான் என்று சிந்தித்தல், அதுதான் தியானம், அதுதான் தேவ பூஜை. இன்னொரு விதமாக இதே பூஜா முறையை சொல்லுகின்றார். இந்த சிந்தனை தான் எப்படியெல்லாம் சிந்தனை பண்ணலாம், அதனால் நிதித்தியாசன கிரமம் எப்படி நாம் நிதித்தியாசனம் பண்ணுறது என்பது தான் இங்கே பல கோணங்களில் சொல்லப்படுகின்றது. அடுத்த பாடல் 45வது பாடல். சகத்தை நிவேதித்திடும் சித்தம் எனது வாயில் தனி காப்போன், அகத்து வாயில் பயில் ஏவல் ஆலாம் எனக்கு நற்சிந்தை, உவப்பில் உடல் பூண் ஞானங்கள் உற்ற கரணம் ஒரு 10 நிகழ்ச்சி உரு வாயில்கள் ஆகும் என்னும் எண்ணம் நீங்காமல். ஜகத்தை நிவேதித்திடும் சித்தம் எனது வாயில் தனி காப்போன், அகத்து வாயில் பயில் ஏவல் ஆளாம் எனக்கு நற்சிந்தை, உவப்பில் உடல் பூண் ஞானங்கள் உற்ற கரணம் ஒரு 10 நிகழ்ச்சி ஒரு வாயில்கள் ஆகும் என்னும் எண்ணம் நீங்காமல். அடுத்த பாட்டில் தொடருது. அடுத்த பாட்டையும் படிச்சிடலாம். 46. அவ்வாறான இவன் அவன் நான், அந்தம் ஆகா பிரிவற்று தவ்வாறு எல்லாம் பறித்தொன்றாய் சால நிறைந்து எல்லா நிறைவித்து எவ்வாயினும் ஓர் சமனாகி இயல் ஆச்சாரம் இயல் ஒளிக்கொண்டு ஒவ்வாதாய் சித்தாய் நின்றேன் ஒளியே நின்றே பூசிக்க. ஜகத்தை நிவேதித்திடும் சித்தம். நிவேதனம் அப்படின்னா அறிவித்தல் அப்படின்னு அர்த்தம். வேதனம் அப்படிங்கிறது நம்ம நைவேதனம் நைவேத்தியம்னு சொல்கிறாங்க. இப்போ பகவானுக்கு அறிவிக்கிறது தான். இதெல்லாம் இருக்குது பகவானே, நீ எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறாய், உன்னுடைய அருளால் எனக்கு இதெல்லாம் கிடைத்திருக்கிறதுன்னு அங்கே பகவானுக்கு காட்டுதல். அதான் நிவேதனம். நான் நிவேதித்திடும்னா ஜகத்தை, இந்த உலகத்தை காட்டிடும், அறிவிக்கும் அப்படின்னு அர்த்தம். சித்தம் இந்த மனமானது, இந்த இந்திரியங்கள் அப்படிங்கிறது, இந்திரியங்கள் வாயிலாக மனதானது உலகத்தை அறிகின்றது. ஆத்மாவுக்கு மிக பக்கத்தில் இருக்கிறது சித்தம். அதனால் இந்த உலகத்தை அறிந்திடும், அறிவித்திடும் சித்தமானது, மனதானது எனது வாயில் காப்போன், என் வாயில் தனி காப்போன். எப்படி கோயிலில் துவாரபாலகர் என்று இருக்கிறார்கள். துவாரபாலகர் எங்கே இருப்பார்? அந்த முன்னாடி உள்ள நுழைகிற பொழுது கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடியே இருக்கும். கடவுளுக்கு பக்கத்தில் அந்த கர்ப்பகிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இடது பக்கம் வலது பக்கம் வாயில் காப்போன் இருக்கிறார். அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு அருகில் சித்தமானது இருந்து ஆத்மாவிற்கு உலகத்தை காட்டிக்கொண்டிருக்கின்றது. அதான் அதனால் வாயில் காப்போன். அகத்து வாயில் பயில் ஏவல் ஆலாம். அது எப்படி? வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய ஒரு காவலாளி போல, சொல்வதை செய்கின்ற ஏவல் ஆள் போல, வேலைக்காரன் வேலைக்காரி போல அந்த வீட்டு வாசலில் தயாராக இருக்கிறார்கள். சொன்னதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். பிஏ மாதிரி சொன்ன உடனே செய்வதற்கு தயாராக காத்திருக்கிறார்.
அப்படி இருக்கிற அந்த சித்தமானது மனதானது. இப்போ ஆத்மாவாகிய எனக்கு ஏவலாளாக மனதானது இருக்கின்றது. மனதே நான்கிற எண்ணமானது முதல்ல இருந்தது அறியாமையினால். இங்கே மனதுக்கும் ஒரு பாஸ் இருக்கிறார், அது ஆத்மா என்று புரிந்து கொண்டு அந்த ஆத்மாவுக்கு ஏவலாளாக உலகத்தை அறிவிப்பதாக, உலகத்தை காட்டுவதாக இந்த மனதானது இருக்கின்றது என்று சிந்தித்தல். அதுக்கப்புறம் புறத்தில் இருக்கக்கூடிய கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள். எனக்கு நற்சிந்தை உவப்பில் உடல் பூண் ஞானங்கள் உற்ற கரணங்கள் ஒரு 10. நற்சிந்தைனா நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள். வேலைக்காரியாம் எனக்கு நற்சிந்தை, அகத்து வாயில் பயில் ஏவலாலாம் எனக்கு நற்சிந்தை. இந்த மனதில் தோன்றுகின்ற நல்ல சிந்தனைகள் தான் என்னுடைய ஏவலாட்கள். ஆத்மாவாகிய எனக்கு வாசலில் இருந்து பணிவிடை செய்ய காத்திருக்கும் ஏவலாட்கள். அதனால் அந்த சிந்தனை, எண்ணம் என்பது எண்ணங்கள் தான் மனதினுடைய ஏவல் ஆள், இந்த ஆத்மாவினுடைய ஏவல் ஆள். அதுக்கப்புறம் உடல் பூண் ஞானங்கள். ஓப்பில்னா மகிழ்ச்சியில் சந்தோஷமாக அணிந்து கொள்ளுகின்ற ஆபரணங்கள். பூண்ணம் ஆபரணம் அப்படின்னு அர்த்தம், நகை நட்டு. உடலில் அணிகின்ற ஆபரணங்கள். இதில் ரொம்ப சந்தோஷமாக நகையெல்லாம் போட்டுக்கிறோமே, அதனால் சந்தோஷமாக மகிழ்ச்சியை தரத்தக்கதாக உடலில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள். அதனால் இயற்கையான ஆபரணங்கள். அதற்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக போட்டுக்கிறோம், காதில் மூக்கில் எல்லாம் அதெல்லாம் போடுறது, அதெல்லாம் வெளியே இருந்து வர்றது. ஆத்மாவுக்கு இந்த இந்திரியங்களே ஆபரணங்களாக, கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகளே ஆபரணங்கள் போல இருக்கின்றன. அதை ஞானங்கள் உற்ற கரணம், ஞான இந்திரியங்கள். ஒரு கர்ம இந்திரியங்கள் ஒரு 10. இந்த 10 இந்திரியங்களும் நிகழ்ச்சி ஒரு வாயில்கள் ஆகும். இந்த புறத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை காட்டுகின்ற வாசல்கள் ஆகும். விவகாரத்தை செய்வதற்கு உதவியாக இருக்கின்ற வாசல்கள் ஆகும். பல கதவு, 10 விதமான 10 கதவு இருக்குது வெளியே போயிட்டு வர்றதுக்கு. ஆத்மாவானது மனது இந்திரியங்கள் வழியாக புறத்தே சென்று வருகின்றது. அதனால் இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு. அங்கே இருந்தால் விவகாரங்கிறது நடக்குது. நிகழ்ச்சிங்கிறது விவகாரங்கள் நடக்கின்ற இடம் ஆகும். உலக விவகாரங்கள் நடக்கின்ற இடம் இந்த 10 இந்திரியங்கள். என்னும் எண்ணம் நீங்காமல், இந்த எண்ணத்தை நீங்காமல், என்னம்னா இந்த எண்ணத்தை இடைவிடாமல் வைத்து கொண்டு. அப்போ ஆத்மா, இந்திரியங்கள், மனது வாயிலாக விஷயங்களை பார்த்து கேட்டு அனுபவித்து கொண்டு இருக்கின்றது, விவகாரம் செய்து கொண்டு இருக்கின்றது. இந்த இந்திரியங்களோ மனதோ சுதந்திரமாக தானே செயல்படுவதாக இல்லை. கண்ணு தனியாக பார்க்குது, காது தனியாக கேட்குது அப்படின்னு இந்திரியம் தனித்தனியாக இருந்தாலும், நம்ம பார்க்குற பொழுது பார்ப்பவன், கேட்பவன், பேசுபவன் தனித்தனியாக சொன்னாலும் உண்மையிலேயே அதெல்லாம் ஒன்றிணைத்து வாங்கி அனுபவித்து கொண்டிருக்கிறவன் ஒருவன் தான், அது ஆத்மா என்று. அதனால் நான் ஆத்மா என்று ஆத்ம திருஷ்டியில் இருந்து இவைகளை பார்த்தல். நாம் இந்திரியத்தில் இருந்து ஆத்மானு பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஆத்மானே தெரியாமல் இருக்கிறோம். இந்திரியம் மனதில் இருந்து கொண்டு அதுவே நான் என்று இருக்கிறது ஒரு காலம். அப்புறம் உடம்புக்கு வேற, மனதுக்கு வேற, இந்திரியங்களுக்கு வேற ஆத்மா இருக்கிறது என்று அதை விவேகம் பண்ணி புரிந்து கொள்வது ஒன்று. ஆத்மானாத்ம விவேகம் சாஸ்திரங்களை படிக்கிறதுனால, கேட்கறதுனால நமக்கு அது தெரிகின்றது. அதற்கப்புறம் அந்த விவேகம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆத்மா நான் என்று ஆத்மாவில் இருந்து உலகத்தை பார்ப்பதாக இருக்க வேண்டும். மனது வழியாக, இந்திரியங்கள் வழியாக ஆத்மாவாகிய நானே உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன், அனுபவித்து கொண்டிருக்கின்றேன், விவகாரங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன். அல்ல அந்த நான்கிறது இடம் மாறி போகணும். இல்லை சாமி சொல்வார், ஸ்மால் ஐயிலிருந்து பிக் ஐனா, அந்த கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐ இருக்கே, அப்படி இந்த சின்ன அகங்காரமாகிய சின்ன நான் என்பதில் இருந்து ஆத்மாவாகிய நான் என்று அங்கே இருந்து பார்க்கணும். ஒரு வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறவன் வேலைக்காரன் நான் நினைக்கிறான், அப்புறம் அவனே அந்த வீட்டுக்கு பாஸ் ஆகிட்டான்னா, அதனால் நான் பாஸ்னா. வேலைக்காரங்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மனநிலைங்கிறது வேறு. 10 பேர் இருக்காங்க, 10ல் ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். அப்போ என்னுடைய லிமிட்டேஷன்ஸ், வரையறை அப்படிங்கிறது இருக்குது. எனக்கு மேலே ஒரு பாஸ் இருக்கிறார்னு இருக்கின்றது. ஆனால் நான் தான் பாஸ் என்று ஆகிவிட்டார்.
எனக்கு கீழே பல பேர் இருக்கிறார்கள். இங்கே முழு சுதந்திரமுடையவன் நான் தான். இது எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் நான் தான் இவைகளை வைத்து கொண்டு இருக்கிறேன், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். தேவைன்னா பயன்படுத்தலாம், இல்லைன்னா அதை பயன்படுத்தாமல் இருக்கலாம். அந்த சர்வ சுதந்திரத்துவங்கிறது ஆத்மாவுக்கு இருக்கின்றது. அப்புறம் சர்வ நியந்திரத்துவங்கிறது இருக்குது. அனைத்தையும் நடத்துதல்ங்கிறது இருக்கின்றது. அனைத்தையும் ஆளுதல் என்பது ஆத்மாவிற்கு இருக்கின்றது. அந்த திருஷ்டி, அந்த பாவனையானது மாற வேண்டும். அவ்வாறு மாற்றி பாவித்தல், அந்த ஞானம் நிலை பெறுகின்ற வரைக்கும் நம்ம மாற்றி பாவித்தல். இதுவரைக்கும் நம்மளை ஒரு வேலையால் ஒரு உறுப்பை மட்டுமே நான் என்று நினைத்து கொண்டிருந்தோம். அதை மாற்றி இடைவிடாது சிந்தனம் பண்ணி ஆத்மாதான் அனைத்தும், ஆத்மாதான் இந்திரியங்கள் மனது வாயிலாக விஷயங்களை விவகாரங்களை செய்து கொண்டிருக்கின்றது, அனுபவித்து கொண்டிருக்கின்றது என்று சிந்தித்தல். அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னன்னு சொல்கிறார், அதான் 46வது பாடல். அவ்வாறான இவன் அவன் நான் அந்தம் ஆகா பிரிவு அற்று, இவன் அவன் என்ற பேதம் இல்லாமல் இவ்வாறாக இந்த உடம்புக்கு வேற ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாதான் நான். ஆத்மாதான் மனது வழியாக பார்க்கிறது, பேசுகிறது, கேட்கிறது, சிந்திக்கின்றது, விவகாரங்களை செய்கின்றது. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா யாருன்னா, ஆத்மாவுக்கு மேலே இன்னொரு பாஸ் இருக்காரானா? அப்படி இருக்கலாமே. வீட்டுக்கு ஒரு முதலாளினா அந்த முதலாளிக்கு மேலே இன்னொரு முதலாளி, அதற்கு மேலே பெரிய பாஸ் இருக்கலாம் அப்படின்னு அப்படி இருக்கிறாரானா? இல்லை, இருக்கிறது ஒரே முதலாளி தான். இந்த வீட்டுக்கு மட்டுமில்லை, எல்லா வீடுகளுக்கும், எல்லா உடல்களுக்கும் ஒரே பாஸ், ஒரே தலைவர், ஒரே ஆத்மாதான். அதான் இவன் அவன் அவன் நான் என்று, ஆத்மாவே பிரம்மம், பிரம்மமே ஆத்மா என்று பிரபஞ்சம் அனைத்தும் அதனுடையது, இந்த ஆத்மாவினுடையது. இந்த ஒரு உடலை மட்டும் அது இயக்கி கொண்டிருப்பதில்லை. இந்த ஒரு உடல் வழியாக மட்டும் விவகாரம் செய்யலை. உலகத்தில் இருக்கக்கூடிய சகல உடலையும் தன்னிடத்தில் வைத்து கொண்டு அனைத்தின் வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றது, கேட்டு கொண்டிருக்கின்றது. அதை விஸ்வரூபமாக காமிக்கிறார். அனைத்து இந்திரியங்களும் எல்லா ஜீவர்களும் என்னிடத்தில் இருக்கின்றன, என்னிடத்திலிருந்து தான் தோன்றியது, பிறகு என்னிடத்திலேயே லயமாகின்றது. சந்திரன் சூரியன் அனைத்தையும் தன்னிடத்திலே பகவான் காமிக்கிறார்னா என்ன அர்த்தம்? நான் தான் அனைத்துமாகவும் இருக்கின்றேன். அந்த பாவனை. உடம்புக்கு வேற நான் தான் இந்த உடலுக்கு தலைவன், பிரபு. இந்த உடலை நடத்தி கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி எண்ணற்ற உடல்களையும் நான் தான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இவன் அவன், இந்த ஆத்மாவே அந்த பிரம்மம். நான் அந்தமாக பிரிவற்று, அந்த நான் இந்த உடல்ங்கிற வரையறைக்கு உட்படாததாக, இவ்விதமான வரையறையும் இல்லாததாக, முடிவில்லாததாக, அந்தமாக முடிவில்லாததாக, அப்புறம் பிரிவற்று, இதில் பேதங்கள் எதுவும் இல்லாததாக. கடல் அலைன்னு எடுத்துக்கொண்டால் ஒரு அலை நான்னாக்கா பக்கத்தில் எண்ணற்ற அலைகள் இருக்குது, கடல் தனியாக இருக்குது, தண்ணீர் தனியாக இருக்குன்னா. அப்புறம் நான் யாருன்னு விசாரம் பண்ணி நான் தண்ணீர்னு என்று புரிந்து கொண்டால், இந்த தண்ணீராகிய நான் இந்த ஒரு அலைங்கிற உடலில் இருக்கிறேன். இந்த ஒரு அலை உடலான இந்த மாதிரி எண்ணற்ற அலையாகிய உடல்களை எடுத்து கொண்டு இருக்கிறேன். நானே பெரும் சமுத்திரமாக கடல்ங்கிற பேருடலாக இருக்கின்றேன். நான் இதற்கு வேறான தண்ணீராக இருக்கின்றேன். இப்போ தண்ணீராகிய என்னிடத்தில் கடல்ங்கிற ஒரு பேருடல் இருக்குது. அதற்குள்ள சின்ன சின்னதாக அலைகளாக சிற்றுடல்கள் வந்து போகின்றன. கடல்ங்கிறது ஈஸ்வர அல்லது சமஷ்டி சரீரம், அதை ஈஸ்வரன் சொல்கிறோம். அப்புறம் அலை என்பது தனித்தனி ஜீவர்கள் மாதிரி இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஒரே தண்ணீர். அது மாதிரி ஒரே பிரம்மம் தான் ஈஸ்வரனாகவும் சமஷ்டியாகவும் வெஷ்டியாகவும் இருக்கின்றது. ஈஸ்வர தத்துவமாகவும் ஜீவ தத்துவமாகவும், அல்லது ஈஸ்வர சரீர ஈஸ்வர உபாதியை கொண்டு ஈஸ்வரனாகவும், ஜீவ உபாதியை கொண்டு ஜீவனாகவும் அந்த ஒரே பிரம்மமே ஆத்மாவே விளங்கி கொண்டிருக்கின்றதுன்னு ஜீவ பிரம்ம ஐக்கிய சிந்தனம், அது பூஜை. உடம்புக்கு வேற, ஆனால் ஆத்மா நான் முதல்ல சிந்தனை பண்ணுறது, அப்புறம் ஆத்மா பிரம்மம், பிரம்மம் ஆத்மானு சிந்தனை பண்ணுறது நிதித்தியாசனத்தின் அடுத்த நிலை. அந்தமாக பிரிவற்று தவ்வாறு எல்லாம் பறித்து ஒன்றாய், தவ்வாது எல்லாம் பறித்து ஒன்றாய். தவ்வா எல்லாம்னா ஒளிவில்லாததாக, ஒளிதல்
ஒளிந்து போகாததாக, அழிவில்லாததாக, எல்லாம் பறித்து எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு, பரிபாலித்துன்னு சொல்கிறோமே, பறித்து அல்லது அனைத்தையும் தாங்கி கொண்டு. பறித்துனா தாங்கி கொண்டு அப்படின்னு அர்த்தம், பரிபாலித்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். பறித்து ஒன்றாய், ஒன்றாய் ஏகமாய், சால நிறைந்து எங்கும் நிறைந்ததாய், எல்லாம் நிறைவித்து அனைத்தையும் நிறைக்கக்கூடியதாக, எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பதாக, தான் நிறைவானதாக இருக்கு, அனைத்தையும் நிறைவாக்கி இருக்கின்றது. பூர்ணமதாக பூர்ணமிதம் தான், அது பூர்ணமாக இருக்குது. அப்புறம் எல்லா தன்னிடத்தில் தோன்றிய அனைத்தையும் அது பூர்ணமாக வைத்திருக்கின்றது. பூர்ணமாக வைத்திருக்கிறதுனா பூர்ணமான அதுவே அனைத்துமாகவும் இருக்கின்றது. தண்ணீர் தான் எப்படி குளிர்ச்சியாக இருக்கோ, தண்ணீருடைய சொரூபம் என்னவோ அதான் அலையினுடைய சொரூபம். தண்ணீர் குளிர்ந்ததுனாக்கா அதில் தோன்றுகின்ற அலை அதுவும் குளிர்ந்ததாக இருக்கின்றது. சால நிறைந்துனா தான் பூர்ணமாக இருந்து எல்லாவற்றிலும் பூர்ணமாக, எல்லாவற்றையும் பூர்ணமாக நிறைவித்து, எவ்வாயினும் ஓர் சமனாகி அனைத்திலும் சமமாக இருந்து, அது நாமரூபம் எப்படி வேறுபட்டதாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சமமாக நிறைந்திருப்பதாக இருந்து, அலைகள் சிறியதும் பெரியதுமாக இருக்கலாம், சின்ன நீர்க்குமிழி இருக்கலாம், பேரலை வரலாம், நுரைகள் வரலாம், எல்லா அப்படி தோற்றத்தில் வேறுபாடுகள் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதற்குள்ள சமமாக இருக்கிறது ஒரே பொருள்தான், ஒரே தண்ணீர் தான். இயல் ஆச்சாரம் இயல் ஒளி கொண்டு, ஒரே விதமான ஒழுங்கு உடையதாய், ஆச்சாரம் உடையதாய், விதி இயற்கை விதி, இயற்கை நியதி அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அதுவே பல்வேறு நாம ரூபங்களோட ஒரு நியத்தியோடு ஒரு ஒழுங்காக இயக்கமாக உலகமாக இயல் ஒளி கொண்டு, சொரூப பிரகாசம், ஸ்வயம் பிரகாசங்கிறது தான் இயல் ஒளி, இயல்பான ஒளி ஸ்வயம் பிரகாசமாக இருந்து கொண்டு, ஒவ்வாதாய் சித்தாய் நின்றேன். ஒவ்வாதுன்னா ஒப்பிட முடியாததாக, ஒப்பிட முடியாத சைத்தன்ய சுரூபமாக நின்றேன், ஒழியேன் என்றே பூஜிக்க. இவ்வாறு நான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றேன், அழிவை அடைவது இல்லாமல், நாசம் இல்லாதவனாக, நாசம் இல்லாததாக. என என் மேலே கற்பிக்கப்படுகின்ற அல்லது நான் கற்பித்து கொள்ளுகின்ற அல்லது ஆத்மாவாகிய நான் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய உடல்கள் அழிவுடையவை, ஆத்மா நான் அழிவில்லாதவன். அதனால் எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்ற ஒரே சித்தாக அழிவில்லாமல் இருக்கின்ற ஆத்மா நான் என்று சிந்திப்பதே பூஜிக்க என்று பூஜை செய்க, என்றே பூஜிக்கணும் என்று பூஜை செய்வாயாக. ஆத்மாதான் உடலாக மனதாக இருக்குது, இந்திரியங்களாக இருக்குது, உடலாக இருக்குது, அதுதான் உலகமாகவும் இருக்கின்றது. ஒரே பொருள்தான் அனைத்துமாகவும் இருக்கின்றது, அழிவில்லை, தான் அழியாததாக இருக்கின்றது, அனைத்து அழியக்கூடியவற்றுக்குள்ளும் ஆதாரமாக இருக்கின்றது. தான் நிர்விகாரமாக இருக்கு, எல்லா விகாரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. தான் பூர்ணமாக இருக்கின்றது, எல்லா அபூர்ணத்துக்குள்ளும், அபூர்ணங்கிற நாமரூபம், அதனால் அதற்குள்ளே பூர்ணமாக இருக்குது. அதனால் அது பூர்ணமான நான் அனைத்துள்ளும் பூர்ணமாகவே இருக்கின்றேன். எல்லா இயற்கை விதிகளாகவும் ஸ்வயம் பிரகாசமான ஆத்மாவாக நானே இருக்கின்றேன். இப்படிலாம் இப்படி சிந்தனை செய்தல். அதனால் எனக்கு வேறாக உடல் இல்லை, ஆத்மாவாகிய எனக்கு வேறாக உடல் இல்லை, ஆத்மாவாகிய எனக்கு வேறாக உலகம் இல்லை. இப்படிப்பட்ட பூஜை பண்ணுறதுனால, இப்படி இடைவிடாத சிந்தனை பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம், அதை சொல்லுகின்றார் அடுத்த பாடலில் 47. அமலமாம் பூசையினால் அதிக தெளிவை எய்திடலாம், சமமதாய் எல்லாமான தடம்புந்தியினால் உடலறிவு, சுமடு என்று அப்பாலாம் சித்தை பெற்றது ஒன்றால் தொடர்பாக விமலமானோர் பூசிக்க வேண்டும் என்பர் விடாதென்றும்.
அமலமாம் பூஜையினால். அதில் இந்த கடைசி வரியில் பார்த்தா விமலமானோர் பூஜிக்க வேண்டும் என்பர் விடாது என்றும். விடாதுன்னா இடைவிடாமல், எப்பொழுதும் என்றும், எப்பொழுதும் என்றும் ரெண்டுமே. அதனால் தினசரி பண்ணணும், இடைவிடாமல் பண்ணணும். அதில் என்றுங்கிறது எல்லா காலத்திலும். அப்புறம் விடாதுன்னா நான் 10 வருஷமாக பண்ணுறேன் ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை வேணும், அப்படி இல்லாமல் பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும், நீண்ட காலத்துக்கு பண்ண வேண்டும். அந்த 2 கருத்து. இடைவிடாமல் பண்ணணும், அதை நீண்ட காலத்திற்கு பண்ண வேண்டும், எப்பொழுதும் மரண பரியந்தம். இப்போ அந்த சரீரங்கிற உபாதி இருக்கிற வரைக்கும் இந்த சிந்தனையானது அகலாமல் இருக்க வேண்டும். விமலமானோர் இந்த ஆத்ம ஞானத்தினால தூய்மையை அடைந்தவர்கள் பூஜிக்க வேண்டும், இவ்வாறு பூஜிக்க வேண்டும் என்பர் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அப்படி பூஜை பண்ணுறதுனால என்ன? அமலமாம் பூஜையினால் அதிக தெளிவை எய்திடலாம். இந்த தூய்மையான பூஜையினால், இந்த சாத்விக சத்துவகுண பிரதானமாக சத்துவம் மேலோங்கி இருக்கக்கூடிய மனதினால சொரூபத்தை சிந்தித்தல் என்ற இந்த பூஜையினால் அதிக தெளிவை எய்திடலாம், நல்ல ஞான நிஷ்டையை பெற்றிடலாம். அந்த ஆத்ம ஞானமானது நன்கு உறுதிப்படுகின்றது, ஞான நிஷ்டையானது ஸ்தித பிரஜையானது ஏற்படுகின்றது, அதிக தெளிவை எய்திடலாம். அதனால் இந்த நிதித்தியாசனம்ங்கிறது அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று. வேதாந்தத்தை கேட்குறோம், தொடர்ந்து கேட்கறதுனால சந்தேகம் இல்லாமல் தெளிவாக புரியுது. ஆனால் அது மட்டும் போதாது, தனிமையாக உட்கார்ந்து இதை தியானமாக செய்யணும், நிதித்தியாசனமாக செய்ய வேண்டும். அதுதான் ஆழ் மனதுக்கு இந்த தத்துவ ஞானத்தை கொண்டு போகும். நம்ம மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு அதிசூக்ஷ்மமாக அதிநுட்பமாக வாசனைகள் உள்ள இருந்து கொண்டிருக்கு. அகங்காரம் மமக்காரம் இருந்து கொண்டிருக்கின்றது, ராகத்வேஷம் இதெல்லாமே இருந்து கொண்டிருக்கின்றது. அது நமக்கு வெளியே தெரியாது. விவகாரம் பண்ணுற பொழுது, பிரச்சனை வர்ற பொழுது தான் நமக்கு அது இருக்குதுன்னு தெரியுது. விவகாரம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது உள்ளேயே இருக்கின்றது. அது உள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஒரு கஷாயம், ஒரு மலம், ஒரு அழுக்கு. அந்த ஞான நிஷ்டையில் மனது அந்த ஞான சுகத்தை அனுபவிக்க விடாமல் அது ஒரு பிரதிபந்தத்தை, ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த நிறைவுங்கிறது இந்த வாசனைகள் சூக்ஷ்மமான அளவில் வாசனைகள் இருக்கிற பொழுது நமக்கு ஏற்படாது. திருப்திங்கிறது வராது. சிரவணம் பண்ணியிருந்தாலும் ஞானம் இருந்தாலும் நமக்கு அதில் ஒரு திருப்திங்கிறது, நிறைவுங்கிறது வராமல் இருக்கிறதுக்கு காரணம் சூக்ஷ்மமாக மனதில் இருக்கக்கூடிய மலங்கள், இந்த கஷாயம் தான். அப்போ இதை நீக்கிறதுக்கு நம்ம நிதித்தியாசனம் அவசியம் செய்து தான் ஆக வேண்டும். தனியாக அதற்கு ஒரு நேரம் கொடுத்து பண்ணணும். அப்படி பண்ணி பழகிட்டா அதுக்கப்புறம் விவகாரங்களை பண்ணி கொண்டு இருக்கிற பொழுதும் அது மறக்காமல் மாறாமல் இருக்கும். அதனால் அப்படி தொடர்ந்து செய்கிறதுனால சித்த தெளிவானது வரும், அதிக தெளிவை எய்திடலாம், ஞான நிஷ்டையை எய்திடலாம். சமமதாய் எல்லாமான தடம் புந்தியினால், தடம் புத்தினா ஸ்திரமான உறுதியான புத்தியின், தடம்ங்கிறதுக்கு விஸ்தாரம் அப்படிங்கிற அர்த்தம். விசாலமான அந்த அறிவினால், சமமதாய் எல்லாமான, சமமாய் எல்லாமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை பற்றிய அறிவினால், அதனால் புத்தி அதனால் விசாலமாகுது. நான்கிற அந்த சிறிய வரையறை போய் இங்கே எல்லாம் ஆத்மாதான், எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் நான்கிற விசாலமான ஞானமானது வருகின்றது. அதனால் அந்த புத்தியினால், விசாலமான அறிவினால், உடல் அறிவு சுமடு என்று அப்பாலாம் சித்தம் பெற்றது ஒன்றால் தொடர்பான விமலம் ஆனோர். இந்த உடல் நான் என்று இருந்தது, உடல் அறிவுனா உடலையே நான் என்று கருதியிருந்த அந்த அறிவு. இப்போ அது அறிவு இல்லை, அது பொய்யறிவு, தவறான அறிவு. ஆனால் அதில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சத்தியமாக தெரிந்தது, அதனால் அது அறிவுன்னு சொல்கிறோம். இல்லை, அந்த பொய்யறிவு, அந்த தவறான அறிவு, உடல் நான் என்ற எண்ணம், அது சுமடு என்று, அது மௌட்யம், அது மூடத்தனம் என்று, மடமை சொல்கிறோமே, அந்த மடமையோட சேர்த்து சுமடுன்னு இருக்குது. அதனால் சுமடம் சூனா நல்லா, மடம்னா மூடத்தனம், விவேகம் இன்மை, மௌட்யம் அதான் சொல்கிறோம். மௌட்யம் நல்ல மூடத்தனத்தில் இருக்கிற பொழுது உடம்பு நான்கிற எண்ணம் இருந்தது. அதற்கு இப்போ என்னாச்சு? சுமடு என்று அப்பாலாம் சித்தை பெற்றது. உடம்பு நான் இருந்த அந்த மூடத்தனமானது நீங்கி அதற்கு வேறாக இருக்கின்ற ஆத்மாவை, சைத்தன்யத்தை
பெற்றது ஒன்றால், நான் என்று தெரிந்து கொண்ட ஒன்றால். இந்த ஞானமானது குரு சாஸ்திரத்தினுடைய உதவியினால் எனக்கு கிடைத்ததோ அதனால் தொடர்பாக விமலானோர், அந்த ஞானத்தினுடைய தொடர்புனால் தூய்மையை அடைந்தவர்கள் பூஜிக்க வேண்டும். அதையே, அந்த தத்துவத்தையே, அந்த ஆத்மாவையே இடைவிடாது பூஜிக்க வேண்டும். அடுத்த பாடல். எட்டாது ஒன்றை வேண்டும் என இதற்காய் இறங்காது இச்சை வழி முட்டா அறிவால் பூசித்தல் முறைமை அன்னபானத்தால் தட்டாது உயர்ந்த செல்வத்தால் சயன ஆசனம் வாகனங்களினால் கிட்டா நின்ற சுகமனைத்தால் அறிந்து கிளர் பூசனை செய்க. இந்த இவ்வாறு பூஜிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும்னு சொன்னார். அதே சமயம் உலக வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்குது. பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரமானது இருக்குது. சரீரத்துக்கு பிராரப்தத்தினால் வரக்கூடிய அனைத்தும் வரும். அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். புண்ணிய பாபம் எப்படி செயல்படுதோ அதற்கு ஏற்றாற் போல் இன்ப துன்பம் வருதும். வாழ்க்கையில் செல்வம் ஏற்றத்தாழ்வுகள்ங்கிறது இயல்பாக வரும். உடம்போட ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வு வரும், செல்வத்தில் ஏற்றத்தாழ்வு வரும், மற்ற எல்லா விதமான இருமைகளும் வரும். அப்படி இருக்கின்ற பொழுதும் என்ன கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து கொண்டு அதை பொருட்படுத்தாமல் இருத்தல் அல்லது அதையே ஈஸ்வர பூஜையாக கொள்ளுதல். அதுங்க சொல்கிறார். அதனால் என்ன கிடைத்து எட்டாவது ஒன்றை வேண்டும் என இதற்காய் இறங்காது. எது கிடைக்கலையோ, விதிப்படி எது கிடைக்கலையோ, ஐயோ இது கிடைக்கலைன்னு அழுது புலம்பாமல், கவலைப்படாமல். சாமான்யமாக அஜ்ஞான காலத்தில் அது பண்ணுறோம். நமக்கு ஆசை இருக்குது, தேவை இருக்குது, இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த இரக்கம், அந்த கவலை, மனக்கவலையானது இல்லாமல் விதிப்படி என்ன வருதோ என்ன கிடைக்குதோ அது உடல் நிலை, உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள். இந்த சன்னியாசியாக இருந்தால் அந்த உறவும் இல்லை, அல்லது இல்லறத்தில் குடும்பத்தில் இருந்த உறவுகள் இருக்கிறார்கள். இல்லை சிஷியர்கள் இருக்கலாம். சன்னியாசினா சிஷியர்கள் இருக்கலாம், சிஷியர்கள் இல்லாமல் இருக்கலாம், 1-2 பேர் இருக்கலாம், நிறையா இருக்கலாம், எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம். அப்படி எப்படி இருந்தாலும் அதனால் எது கிடைக்கலையோ அது கிடைக்கவில்லை என்று ஐயோ கிடைக்கவில்லையேன்னு சாமான்யமாக கருதுறது போல் கருதாமல், அந்த சிந்தனையெல்லாம் இல்லாமல், இப்போ விதிப்படி இந்த சரீரத்துக்கு என்ன வருமோ அது வரும், வாழ்க்கையில் புறத்தில் என்ன வருமோ அது வரும், அது வருகின்றது. ஆனால் எது வருது போகுதுங்கிற பற்றிய கவலை இல்லாமல் இச்சை வழி முட்டா அறிவால் பூசித்தல் முறைமை அன்ன பானத்தால். அப்புறம் இன்னொன்று, லௌக்கிகமாக பூஜை பண்ணுற பொழுது பூஜைக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது, தேவைகள் இருக்குது. ஒரு பூஜையை நல்ல விதமாக பண்ணணும்னா அந்த பூஜையை செய்கிறதுக்கு தேவையான சாமக்கிரியைகளாக இருக்கே, அந்த பொருட்கள் எல்லாம் அது ஒரு நாளைக்கு நிறைவாக கிடைக்கலாம், ஒரு நாள் குறைவாக கிடைக்கலாம். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அந்த புற பூஜைகளில் இருக்குது. இங்கே அப்படி இல்லை. இந்த பிராரப்தத்தினால சரீரத்துக்கு என்ன வருதோ அது வருகின்றது. அப்போ ஆத்மா இச்சை வழி முட்டா அறிவால், முட்டாரின்னா இந்த விரும்பியதன்படி கிடைத்த உணர்வினால் பூஜை செய்தல் முறைமையாகும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு இடைவிடாமல் சிந்தித்து கொண்டு இருக்கிறது தான் பூஜை ஆகும். இதுதான் பூஜைனா. அதனால் இந்த ஞானத்தின்படி குறைவில்லாமல் சிந்தித்து பிராரப்தப்படி சரீரத்துக்கு வரக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணாமல் கிடைத்த அறிவை கொண்டு இறைவனை சிந்தனை பண்ணுதல். இறைவனைனா ஆத்மாவை சிந்தனை பண்ணுதல் என்பதுதான் முறைமை, பூஜித்தல் முறைமை. முட்டா அறிவால், முட்டா அறிவுனா கிடைத்த அறிவு. நம்மளுடைய விருப்பம், நம்ம முமுட்சுத்துவத்தினால இந்த அறிவை சம்பாதித்து வைத்திருக்கின்றோம். அதனால் இச்சை வழினா நம்ம முமுட்சுத்துவம், நம்மளுடைய விருப்பத்தினால ஜிக்ஞாசுத்துவம் முமுட்சுத்துவம்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஞான இச்சை வழினா நம்மளுடைய ஆசைப்படி நம்ம விரும்பினபடி மோட்சத்தை அடைவதற்காக எந்த ஞானத்தை விரும்பினமோ அந்த ஞானம், எந்த ஞானம் கிடைத்ததோ
அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு பூஜித்தல் முறைமை, அது சிந்தித்து கொண்டு இருத்தல் முறைமை ஆகும். அன்னபானத்தால் தட்டாது உயர்ந்த செல்வத்தால் சயன ஆசனம் வாகனங்களினால் கிட்டா நின்ற சுகம் அனைத்தால் அறிந்து கிளர் பூஜை செய்க. இங்கே விவகாரம் பண்ணுற பொழுது இது எல்லாமே ஈஸ்வர பூஜை என்று கருதி செய்வாயாக. இந்த சரீர விவகாரங்கள், உலக விவகாரங்கள் கூட ஈஸ்வரன் நடத்துகின்ற லீலை. ஆத்மா ஈஸ்வரன்னா ஈஸ்வரனுக்கு பின்னாடி இருக்க ஆத்மா தானே. அப்போ பிரம்மம் ஆத்மா அது நடத்துகின்ற லீலை என்று அந்த விவகாரங்களையே நல்லா பண்ணுறதுன்னா, அந்த விவகாரங்களில் பண்ணுற பொழுதும் அதுவும் ஈஸ்வர பூஜை தான். இதை விட்டுட்டு தனியாக ஆத்மா நிர்விகாரமாக இருக்குன்னு சிந்தனை பண்ணுறது பூஜை. இந்த விவகாரங்களை பண்ணுறதுமே பூஜைனா அப்படி சொல்கிறேன். தியானத்தில் இருக்கிற பொழுது ஆத்மா நிர்விகாரமாக இருக்குன்னு சிந்தனை பண்ணுறோம். அப்புறம் அந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு உலக விவகாரங்களை பண்ணுற பொழுதும் இந்த சரீரத்துக்கு இயற்கையாக என்ன கிடைத்ததோ, விதிப்படி என்ன கிடைத்ததோ அவைகளை முறையாக அனுபவித்து கொண்டிருக்கிறது கூட அது பூஜை ஆகும்னா. அப்போ அந்த பாவனை, அந்த எண்ணம் மாறாமல் இருக்கிறது பூஜைனா. அன்னபானத்தால் தட்டாது உயர்ந்த செல்வத்தால், தட்டாது உயர்ந்த அன்னபானம்னா சாப்பாடு தண்ணீர் முதலானவைகளாலும், சாப்பிட்றது குடிக்கிறது இவைகளும் கூட ஈஸ்வர பூஜைனா. அதுவும் ஈஸ்வர பூஜை. ஏன்னா உள்ளே இருக்க ஆத்மாவுக்கு தான் எல்லாம் போகுதுன்னா, அதனால் ஆத்மா தான் அதையும் லீலையாக பண்ணி கொண்டிருக்கின்றது அன்னபானத்தால். அப்புறம் தட்டாது உயர்ந்த செல்வம்னா குறைவில்லாமல் கிடைத்த மிகுதியான செல்வம். சயன ஆசனம், படுக்கிறதுக்கான படுக்கை, உட்காரதுக்கான ஆசனம், அப்புறம் போக்குவரத்துக்கான வாகனங்களினால் கிட்டா நின்ற சுகம், என்னெல்லாம் சுகம் கிடைக்கின்றதோ. அதனால் இந்த சரீரம், உணவு, உடை, மற்ற வாழ்க்கை வசதிகள், இதன் மூலமாக என்ன சுகம் கிடைக்கின்றதோ அனைத்துமே ஈஸ்வர பூஜை என்று இருத்தல். சுகம் அனைத்தால் அறிந்து கிளர் பூஜனை செய்க. அனைத்தும் சிவ வடிவமே என்று நினைத்து பூஜை செய்க. இந்த என்னெல்லாம் சரீர சுகம் வருதோ அதெல்லாமே கூட ஆத்மாவிற்குத்தான், ஆத்மாவாகிய நான் தான் இது எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கிறது பூஜை ஆகும். அதனால் ஆத்மாதான் இந்திரியங்கள் வழியாக சுகத்தை அனுபவிக்கின்றது என்று கருதுதலும் பூஜை ஆகும். அப்புறம் என்னாச்சுன்னா வெறும் சுகம் மட்டுமா வரும், பின்னாடியே துக்கமும் வரும். அப்படி துக்கம் வருகின்ற பொழுதும் ஆத்மாதான் இந்த சுகங்களை, இந்த துக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறதுன்னு சிந்தனை மாறாமல் இருக்கிறது ஆத்ம பூஜைன்னு. அதனால் இங்கே சுகத்தை சொல்லியிருக்கிறார், அடுத்த பாட்டில் துக்கத்தை சொல்கிறார். ஏன்னா இது தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆத்மா தான் இருக்குன்னா அனுபவி ராஜா அனுபவினா எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணலாமேனா. எல்லாமே உலக சுகங்கள் எல்லாத்தையும் ஆத்மாதான் செய்கின்றது, ஆத்மாதான் அனுபவிக்கின்றது, நானே அனைத்துமாகவும் இருக்கிறேன், நல்லா உண்பது உண்ணப்படுவது எல்லாம் நான் தான், அதனால் நிறையா போடணும். அப்படி அன்னம் பிரம்மா சொல்லியிருக்குல்ல, அதனால் அன்னம் பிரம்மா ரசோ விஷ்ணு. அப்போ எல்லாம் பகவான் தான், நல்லா அப்படி தான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். அந்த பாவனையில் தான் எல்லாம் பலகாரங்கள் இருக்கோ, பக்ஷணங்கள் இருக்கோ, எல்லாத்தையும் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். அப்போ என்னது, அந்த உலக போகங்களை, உலக சுகங்களை அனுபவிக்க வேணாம்னு நம்ம சாஸ்திரம் சொல்லலை. சந்நியாச வாழ்க்கைக்கு போனால் அது வேணான்னு சொல்லியிருக்கு. ஆனால் இல்லறத்தில் இருக்கிறவன் என்னது, எல்லாம் நல்லா சமிருத்தியாக பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீ நல்லா சாப்பிட்டு அனுபவி, ஆனால் பக்தி ஸ்ரத்தையோடு அனுபவினா. அதனால் அந்த ஞானத்தோடு இவைகளை அனுபவி. எல்லாமே பகவான் கொடுத்தது, உள்ளே இருக்கக்கூடிய பகவானுக்கு தான் எல்லாம் அப்படின்னு வெளியே பகவானுக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே இருக்க பகவானுக்கு கொடுக்குறது. அதனால் வெளியே பகவானுக்கு விக்கிரகமாக வச்சு அவருக்கு எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணுறோம், அப்புறம் உள்ளே இருக்க பகவானுக்கு அதை தூக்கி உள்ளே போட்டுடுறோம். அதனால் அப்படி அந்த பாவனையோடு செய்கிறது அது பூஜையாகுது. அப்படி தான் பூஜை பிரசாதம்னு வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது அதனால் ஆத்மாவுக்கு துன்பம் இல்லை. ஏன்னா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுன்னா கண்டதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனாக்கா அது சுத்தபத்தமாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும், மற்றதெல்லாம் வைக்க முடியாது. அது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அதை கொடுத்தாக்கா அதுவும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நமக்கு சாதனமாக இருக்கின்றது. அதனால் இந்த உலக சுகம் இதை முறையாக தர்மமான முறையில் அனுபவிக்கிறது கூட ஈஸ்வர பூஜைனா, ஆத்ம பூஜை, ஆத்மாவுக்கு பண்ணுகின்ற பூஜை. அந்த விவேகத்தோடு அந்த ஞானத்தோடு அதை செய்வாயாக. அதான் நம்ம சாஸ்திரத்தில்
இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய திருவிழாக்கள் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இந்த தத்துவம் தெரியலைனாலும் வாழ்க்கை வெறும் சோகமயமானது துக்கமயமானதுன்னு சொல்லலை. அது வைராக்கியம் வர்றதுக்காக அந்த இடங்களில் தான் சொல்கிறோம். ஒருவன் சன்னியாசியாக போக வேண்டிய சூழ்நிலை வர்ற பொழுது அல்லது போகணுங்கிற பொழுது அந்த நிலையாமை நன்கு உரைக்கணுங்கிறதுக்காக நிலையாமை சொல்லப்படுதே ஒழிய மற்றபடி இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் அனுபவி. ஆனால் நல்ல விதமாக அனுபவி, தர்மமான முறையில் அனுபவி, பக்தியோட பகவான் கொடுத்திருக்கிறான்னு ஒரு நன்றி உணர்வோடு அனுபவி. அப்படி தான் நம்ம பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இல்லை திருக்குறளில் பார்த்தா இல்லை எந்த சாஸ்திரத்தில் பார்த்தாலும் இந்த நிலையாமை அப்படிங்கிறது ஒரு சில சாப்டர் தான். மற்றெல்லாம் என்னது, காமத்து பால் தனியாக சொல்லியிருக்கிறார். நிறையா வாழ்க்கையை அனுபவிக்கிறத பற்றி சொல்லி இருக்கிறார். இல்லறத்தில் இல்லற தர்மத்தை பற்றி விஸ்தாரமாக சொல்லி இருக்கிறார். துறவுக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேலே உடம்பு எல்லாம் அனுபவித்து போதும் அப்படிங்கிற ஒரு உடம்பு தளர்ந்து மரணத்துக்கு போகின்ற தருவாயில் இதெல்லாம் அனித்தியமானதுன்னு புரிந்து இதை பற்றி மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தெல்லாம் விட்டுட்டு பகவத் சிந்தனையில் இருக்கணும். நல்லா அனுபவிக்க வேண்டிய வயதில் நல்லா அனுபவிக்கணும். விடக்கூடிய காலத்தில் முற்றிலும் விட்டு விட வேண்டும். அப்போ அதற்கான பக்குவத்தோடு தயார் மனநிலையோடு அனுபவிக்கணும். அதனால தான் தர்மமும் பக்தியும் ஆரம்பத்திலேருந்து சொல்லியிருக்கு. தர்மமும் பக்தியோடு நம்ம உலக விஷயங்களை அனுபவித்தா எப்போ அதை விடணும்னு தோணுதோ அப்போ விட்டு விட முடியும். அது இல்லைன்னா சரீர சுகத்துக்காக மட்டுமே அனுபவிக்கின்ற பொழுது அதை விடுதல் என்பது இயலாது. அதனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு, கிளர் பூஜைனா சுகம் அனைத்தால்னா இந்த அன்னபானம் முதலான உலக விஷயங்களால் கிடைக்கக்கூடிய சுகம் எல்லாம் ஆத்ம சுகம் தான். இந்த விஷய சுகங்கிறது பிரம்மானந்தத்தினுடைய திவளை அப்படி சொல்லணும். சாஸ்திரப்படி ரொம்ப கரெக்டாக சொன்னால் விஷயானந்தம்ங்கிறது பிரம்மானந்தம் அல்லது ஆத்மானந்தத்தினுடைய ஒரு துளி. உண்மையிலே சுகங்கிறது ஆத்மா ஒன்று தான் சுகவஸ்து. ஆனால் எந்த வழியாக நமக்கு சுகம் கிடைத்தாலும் அது ஆத்ம சுகம்தான். ஆனால் அது தெரியாததுனால இந்த ஒரு சிறிய சுகத்தையே அல்ப சுகத்தையே நம்ம மேலானதுன்னு நினைக்கிறோம். அது விஷயத்திலிருந்து வருவதாக நினைக்கிறோம். விஷயத்திலிருந்து வர முடியாது. ஏன்னா விஷயம் ஜடமானது, ஆத்மாதான் சேத்தனமானது, ஆத்மாதான் பூர்ணமானது, ஆத்மாதான் இருக்கிறதுலே ஒரே சத்வஸ்து. அதனால் எல்லா சுகமும் ஆத்மா சுகம்தான். அது தெரியாததுனால இது விஷயத்தில் இருந்து வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் விஷயானந்தம் ஆத்மானந்தத்தினுடைய ஒரு திவலை. இப்போ ஆத்ம ஞானத்தோடு இருக்கிறவன் அதை அப்படி பார்க்கிறான். அதனால் அதை எங்கே சொல்கிறார், அப்போ விஷயங்களை அனுபவிக்கின்ற பொழுதும் ஆத்மனது யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்க விஹீனோவா எஸ்ய பிரம்மதி ரமதே சித்தம் நந்ததி நந்தத்யேவ பஜகோவிந்தத்தில் ஆச்சாரியர் பாடுறார். அப்போ யோகத்தில் இருந்தாலும் போகத்தில் இருந்தாலும், யோகங்கிறது இல்வாழ்க்கை, யோகங்கிறது துறவு வாழ்க்கை, போகங்கிறது இல்வாழ்க்கை. இப்போ இல்வாழ்க்கையில் இருந்தாலும் துறவு வாழ்க்கையில் இருந்தாலும் விஷயங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் விஷயம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும், அப்புறம் சங்கரதோவா சங்க விஹீனோவானா இந்த சங்கத்தில் இருந்தாலும் 4 பேர் கூட இருந்து இல்லறத்தில் இருந்தாலும் எந்த சங்கமுமே இல்லாமல் துறவியாக இருந்தாலும், அதனால் இது என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் இல்லை. அடுத்த வரியில் சொல்கிறார், எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்தத்யேவ. யாருக்கு எப்பொழுதும் பிரம்மத்திடத்திலேயே சித்தமானது இருக்கின்றதோ ரமித்து இருக்கின்றதோ அவருக்கு ஆனந்தமே. அப்போ அந்த ஆனந்தத்துக்கு அதனால் குறைவு இல்லை. விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுனால ஆத்மானந்தத்துக்கு குறைவு இல்லை. ஏன்னா ஆத்மானந்தத்தினுடைய ஒரு துளியாகத்தான் விஷயானந்தமானது இருக்கின்றது என்ற ஞானம் இருக்கின்ற பொழுது அந்த ஞானம் இருக்கணும். ஞானம் இல்லைன்னா விஷயம் துக்க காரணமாயிடும். ஏன்னா அதை அனுபவிக்கிற பொழுது சுகம் போயிட்டா ஐயோ போயிருச்சேன்னு துக்கம் வரும். அதான் முன்னாடியே சொல்லிட்டார், எட்டாவது ஒன்றை வேண்டும் என இதற்காக இறங்காதுன்னா. ஆத்ம ஞானம் இல்லைன்னா அந்த இரக்கம் மனக்கவலை வரும். போயிருச்சு அல்லது போயிருமோங்கிற பயமானது வரும். இங்கே போகிறதும் இல்லை வர்றதும் இல்லை, இருக்கிறது ஒன்றுதான்கிற ஞானம் இருக்கிறவனுக்கு எல்லாம் இன்பமயம், பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம்னா எல்லாமே பிரம்மமயம் தான். அதனால் அடுத்த பாட்டில் அதை சொல்கிறார். அடுத்த பாட்டு 49.
ஆதிவியாதி பயில் மோக ஆதிவியாதி பயில் மோக ஆரம்பத்தால் அனைத்திடரால் ஆரம்பத்தால் அனைத்திடரால் நீதி பயிலும் ராஜ்யத்தால் நீதி பயிலும் ராஜ்யத்தால் நிறையும் மிடியால் விசித்திரமாம் நிறையும் மிடியால் விசித்திரமாம் தீதியில் தொழில்களாம் மலரால் தீதியில் தொழில்களாம் மலரால் சித்தை அறிந்து பூஜிக்க அறிந்து பூஜிக்க கோதியில் போகம் நவைபோகம் கோதியில் போகம் நவை போகம் குழல் நீக்குதலால் அரிச்சிக்க குழல் நீக்குதலால் அரிசிக்க ஆதி வியாதி பயில் மோக ஆரம்பத்தால் அனைத்து இடரால் நீதி பயிலும் ராஜ்யத்தால் நிறையும் மிடியால் விசித்திரமாம் தீதியில் தொழில்களாம் மலரால் சித்தை அறிந்து பூஜிக்க. சித்தை இருந்து தீதியில் குற்றமில்லாத தொழில்களால் சித் சொரூபத்தை அறிந்து பூஜிக்க வேண்டும். ஆதி வியாதி, வியாதிங்கிறது நமக்கு தெரியும், உடம்புக்கு வருகின்ற நோய். ஆதிங்கிறது மனதுக்கு வருகின்ற நோய், அதுக்கு ஆதின்னு பேர். அதனால் ஆதி வியாதி, வியாதி உடல் நோய், ஆதி மனநோய். இவைகளை பயில்னா பயில்விக்கின்ற கொடுக்கின்ற மோக ஆரம்பத்தால். மோகம் மயக்கம், ஆரம்பம்னா கர்மா, மயக்கத்தினால் செய்கின்ற செயல்கள். அனைத்திடரால் அதனால் வருகின்ற சுகதுக்கங்கள். நீதி பயிலும் ராஜ்யத்தால் தர்மத்தோடு கூடிய ராஜ்ய பரிபாலனம். நிறையும் மிடியால், மிடினா வறுமைன்னு அர்த்தம், நிறைனா மிகுதியான வறுமை. ஒரு பக்கம் நிறைந்த ராஜ்யம் இருக்குது, அல்லது இன்னொரு சமயத்தில் இன்னொரு பக்கம் பூர்ணமான வறுமையானது தரித்திரமானது இருக்கின்றது. விசித்திரமாம் நானா வகையால், இப்படி விசித்திரமானதாக இருக்கின்றது வாழ்க்கை. ஒரு சமூகம் பார்த்தா இப்படி இந்த ஏற்றத்தாழ்வு எல்லா காலத்திலையுமே சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. இது இல்லாத சமூகங்கிறது, இல்லாத உலகம், இல்லாத காலங்கிறது இல்லை. எல்லா காலத்திலையும் இப்படி வறுமையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், செல்வச் செழிப்பில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள் இருக்கிறார்கள், ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் ஒரே சரீரத்திலேயே சமூகத்தில் பார்த்தா சமகாலத்தில் இருக்குது. ஒரே சரீரத்திலே ஒரு காலத்தில் ஆரோக்கியம் இருக்குது, ஒரு காலத்தில் ஆரோக்கியம் போகுது. ஒரு காலத்தில் உடல் பலம் இருக்குது, இன்னொரு காலத்தில் பலவீனம் அடையுது. ஒரு காலத்தில் செல்வம் இருக்குது, ஒரு காலத்தில் செல்வம் போகுது. இதில் ஒரு காலத்தில் ராஜாவாக இருக்கா, இன்னொரு காலத்தில் பிச்சைக்காரனாக இருக்கிறான். அப்படி சமூகத்தில் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் பார்க்குறோம். இப்போ ஒரே மனித வாழ்க்கைக்குள்ளே இது மாறி வருகின்றது, அதையும் பார்க்கிறோம். தீதில் தொழில்களாம். அதனால் இப்படி விசித்திரமாக இருக்கக்கூடிய உலகம், அதனால் இருமை வகை தெரிந்தன. இந்த உலகம் இப்படி இருமையாக இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருமையாக இருக்கிறது, இதை தெரிந்து தீதியில் தொழில்களால் குற்றமில்லாத கிரியைகள் செயல்களால் செயல்களாகிய புஷ்பம் தொழில்களாம் மலரால் பலவிதமான குற்றமற்ற செய்கைகள். அதனால் இது ஏற்கனவே செய்த வினை பயனால் இந்த அனுபவிக்கக்கூடிய போக விஷயங்கள் வருது, இன்ப துன்பங்கள் வருது. அது ஏற்கனவே செய்த வினை பயன். அது நம்ம அறியாமையில் இருந்த காலத்தில் செய்ததுனால நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அதனால் அதனுடைய பலனானது ஞானம் வந்த பிறகும் வந்து கொண்டு தான் இருக்கும். வெற்றி தோல்வி, லாப நஷ்டம், மான அவமானம், வேறு என்னெல்லாம் இருக்கும், ஆரோக்கியம், நோய் இதெல்லாம் மாறி மாறி வர்றது ஏற்கனவே செய்த வினை பயன். அது புறத்தில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு. இங்கே மனதில் இப்போ இருக்க செயல்கள் என்னது? இப்போ ஞானத்தோடு இருக்கிறார், தர்மம் தெரிந்தவராக இருக்கிறார், அதனால் தீதியில் தொழில்கள்னா. அதனால் இப்போ செய்கிற செயல் குற்றம் இல்லாததாக, குறை இல்லாததாக, அந்த செயல்களாலேயே மலரால் சித்தை அறிந்து, இந்த ஆத்ம ஞானத்தோடு சித் சுரூபமான ஆத்மாவை அறிந்து பூஜிக்க. அறிந்து இருத்தலை பூஜிக்க. இப்படி அறிந்து கொண்டு அதுதான் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்குன்னு விவகாரம். அதனால் இது விவகார விஷயம். ஒன்று பிராரப்தத்தினால் வருகின்ற ஏற்றத்தாழ்வுகள், அது ஏற்கனவே செய்த வினை பயனாக வருது. அது புண்ணியமாகவும் இருக்கலாம், பாப்பமாகவும் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாழ்க்கை நிலையானது இருக்கும். அதே சமயம் இப்போ விவேகத்தோடு இருக்கிறார், தர்ம விவேகம் இருக்குது, ஆத்மானாத்ம விவேகம் இருக்குது. பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கும், அது வரைக்கும் செய்யக்கூடிய செயல்கள் இருக்குது. அதனால் அதை தர்மமான முறையில் செய்கின்றார். அதனால் இப்பொழுது செய்கின்ற செயலில் தர்மத்தை கடைபிடிக்கிறார். அப்படி தர்மத்தை கடைபிடிக்கிறதே பூஜைனா. அதனால் புஷ்பம் அந்த பூஜைக்கான அர்ச்சனை, அந்த கிரியையே அர்ச்சனையாக இருக்குது. ஒரு கர்மாவே அர்ச்சனையாக இருக்குது. அது லௌகிக கர்மாவாக இருக்கலாம், வைதிக கர்மாவாக இருக்கலாம். அந்த கர்மாவையே ஈஸ்வரனுக்கு பண்ணுகின்ற பூஜையாக
அறிந்து, சித்தை அறிந்து பூஜை, புஷ்பங்களால் பூஜிக்க அப்படி எடுத்துக்கொள்ளணும். கிரியைகளாம் புஷ்பங்களால் பூஜிக்க. இப்போ பிராரப்தத்தினால சரீரத்துக்கு வரக்கூடியது அதையும் அனுபவித்து கொண்டு அப்புறம் இந்த இப்போ பண்ணக்கூடிய நற்கர்மங்களால் ஈஸ்வரனை பூஜிப்பாயாக. எப்படி? சித்தை அறிந்து ஆத்ம ஞானத்தோடு. அந்த ஆத்ம ஞானத்தோடு இந்த செய்கின்ற செயல்கள் எல்லாம் ஈஸ்வர பூஜனை. கர்மயோகம்ங்கிறதான் சொல்கிறோம். எல்லா செயலையுமே எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதை ஈஸ்வர பூஜையாக நினைத்து செய்தல். ஆனால் அது விவகாரம். லோக சங்கிரகார்த்தம், ஞானியாக இருந்தால் லோக சங்கிரகம், உலக நன்மையின் பொருட்டு. அல்லது முமுட்சுவாக இருந்தால் கர்மயோகம். இங்கே சித்தை அறிந்தன, இவர் ஞானியாக இருக்கிறார், ஞானத்திற்கு பிறகு விவகாரம் பண்ணுறாருனா அது ராஜ்ய பரிபாலனமாக இருக்கலாம், அல்லது பிக்ஷை எடுத்து வாழுகின்ற துறவு வாழ்க்கையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வாணிபம் செய்யணும் செய்வார், மாத்தவம் செய்யணும் செய்வார், பூத்தளம் புறப்பார். எப்படியெல்லாம் கைவல்ய நவநீதத்தில் வருது. அதனால் ஞானத்திற்கு முன்னாடி எந்த வர்ண ஆசிரமம் என்ன தொழிலில் இருந்தாரோ அது ஞானத்திற்கு பிறகும் அவர் கடைபிடிக்கலாம். அதனால் ஒன்றும் தடை இல்லை. அப்போ அதை செய்கிற பொழுதே இதெல்லாம் ஈஸ்வர பூஜைன்னு நினைத்து கொண்டு அவர் செய்கின்றார். கோதில் போகம் நவை போகம். கோதுனா குற்றம், குற்றமில்லாத போகம், நல்ல போக விஷயங்கள். இப்போ புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நவை போகம். நவைனாக்கா அதற்கு எதிரானது. கோது குற்றம் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ குற்றமுடைய போகம், குற்றமுள்ள போகம், பாப்பத்தினால் வரக்கூடியது. கொழல் நீக்குதலால் அச்சிக்க. நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுதல், கெட்ட விஷயங்களை நீக்குதல். அதில் போகம்ங்கிறது போக விஷயங்கள், நல்ல போக விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். அப்புறம் அதற்கு எதிர்மறையான அதர்மமான விஷயங்கள். இதில் தர்மத்தை எடுத்துக்கொள்ளுதல், அதர்மத்தை நீக்குதல் என்பது பூஜை ஆகும். அதனால் இது நம்ம 2 திருஷ்டிலையும் பார்க்கணும். சன்னியாசியாக இருந்தால் இந்த நல்லதை எடுத்துக்கிறது, கெட்டதை நீக்கிறது, போகத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது சன்னியாச தர்மத்தில் இல்லை. இப்போ சன்னியாசி அனைத்தையும் சர்வ தர்மான் பரித்தியஜேனா, எல்லா தர்மங்களையும் விடுகிறார், எல்லா லௌகிக்க சுகத்தையும் விட்டு விடுகிறார். அதனால் லௌகிக்க சுகம் அனுபவிக்கலான்னு சொல்லியிருக்குன்னா அது இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கு, இல்லற ஞானிகளுக்காக சொல்லியிருக்கு. சன்னியாச ஆசிரமத்துக்கு சன்னியாச வாழ்க்கை முறை வந்துட்டால் இந்த லௌகிக்க சுகத்தை அனுபவிக்கிறதுங்கிறது கிடையாது. அதனால் எதுவுமே எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனால் இல்லறத்தில் இருக்கிற பொழுது அல்லது சமூகத்தில் இருக்கிற பொழுது அங்கே தர்மத்தை எடுத்துக்கொள்ளுதல், அதர்மத்தை விட்டுவிடுதல் என்பது பூஜை ஆகும். அப்படி அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதே பூஜை ஆகும். அர்ச்சிக்க பூஜனை செய்வாயாக. அதனால் என்ன செய்தாலும் அது ஆத்மாவை மையமாக கொண்டே அனைத்தும் இருக்கிறது, இயங்குகிறதுன்னு புரிந்து கொண்டு செய்கிறது, அது பூஜை ஆகும். சுருக்கமாக சொன்னால் ஞானத்தை விடாமல் இருக்கிறதா. என்ன விவகாரம் பண்ணாலும் ஞானத்தை விடாமல் தர்மத்தை கடைபிடித்தல் ஈஸ்வர பூஜை ஆகும். மேற்கொண்டு இன்னும் சொல்கிறார். இது வரைக்கும் சொன்னதோட சாரத்தை சொல்லுகின்றார் அடுத்த பாடலில். அது நம்ம அடுத்த வகுப்பில் தொடரும். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியம்மவத்யாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.